நாய்க்குட்டிங்களுக்கு அது என்ன தெரியாதுங்க. குழந்தைங்கன்னா அவ்வளோ இஷ்டம். வெரி அஃபெக்ஷனேட் டுவர்ட்ஸ் சில்ட்ரன். அந்த சின்ன குழந்தைக்கு பக்கத்திலே அந்த நாய்க்குட்டியும் உட்கார்ந்துருந்தது. எங்கிருந்து வந்ததோ தெரியலங்க. அங்க என்ன நடந்ததோன்னு கூட தெரியல. விறகு பொறுக்கிட்டு அந்த குடும்பத் தலைவி வருகிற வழியில இந்த நாய் ஒரு பயங்கரமான காரியத்தை செஞ்சிருந்தது. அது வாய் பூரா ரத்தம். அந்த ரத்தத்தோட கூட தன்னுடைய வாயில் இருக்கிற ஏதோ மாம்சத்தை அப்படியே மென்னுக்கிட்டு வெளியில வருது. அந்த அம்மாவுக்கு பார்த்தோன்னு புரிஞ்சு போச்சு. என்ன காரியம் பண்ணிடுச்சு இந்த நாய், என் குழந்தைய கொன்னு போட்டுடுச்சா அப்படின்னு நினைச்சு எடுத்துட்டு வந்த விறகுல ஒரு விறகு கட்டை எடுத்து பயங்கரமா அடிச்சிட்டாங்க. நாய் அந்த இடத்துல விழுந்து செத்துருச்சு. ஆனா இந்த சமயத்துல நாயை அடிக்கிறத விட என் குழந்தைக்கு என்னாச்சுன்னு போய் பார்க்கறதா முக்கியம்னு சொல்லி வேக வேகமா உள்ள போய் பார்த்தா குழந்தை அப்படி நல்லா இருக்கான். அந்த குழந்தைக்கு பக்கத்துல நீளமான ஒரு நாகப்பாம்பு துண்டு துண்டா கிடக்குதுங்க. உடனே அந்த அம்மா வேக வேகமா வெளியே ஓடி வந்து பார்த்தா எங்க நாய் செத்து போச்சு. அது செத்து போச்சா இல்ல கொல்லப்பட்டுடுச்சா? கொல்லப்பட்டுடுச்சுங்க. அந்த நாய் தன்னோட உயிருக்கு துணிஞ்சு அந்த குழந்தைய காப்பாத்தி இருக்கு. பிள்ளைய காப்பாத்தின, தன்னுடைய உயிரையே பணையம் வச்சு தான் பிள்ளைய காப்பாத்தின நாய யாருங்க கொலை செஞ்சது? யாருக்கு நன்மை செய்ததோ, யாருக்கு அவங்க வாழ்க்கையில தீராத துக்கம் வராதபடி தடுத்ததோ அந்த நாயை அந்த அம்மா கொண்டு போட்டுட்டாங்க. நண்பு சகோதரனே, சகோதரியே, எக்ஸாக்டா தாவீது வாழ்க்கையில கூட அதுதாங்க நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் சத்ருவான பெலிஸ்தரின் கைகளிலே அடிமையாக போகிறார்கள். கோலியாத் விடுகிற சவாலை எதிர்கொள்ள முடியாமல் எல்லோரும் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த நேரத்துல நாளைக்கோ மறுநாளோ கோலியாத்தும் அவன் சேனையும் படையெடுத்து வந்து நம்முடைய தேசத்தை அடிமையாக்கி நம்மை அடிமையாக கொண்டு போக போகிறார்கள். அப்படிப்பட்ட சமயத்துல சவுலுக்கு தாவீது வந்து துணையாக நின்றான். ராஜா, நான் போறேன், என் உயிரை நான் பணைய வைக்கிறேன், உங்க மானத்தை நான் காப்பாத்துறேன், உங்க போஸ்ட நான் காப்பாத்துறேன், உங்க ஆளுகையை நான் காப்பாத்துறேன், தைரியமா இருங்க. அப்படி தன் உயிருக்கே துணிந்து சென்று சத்ருவான கோலியாத்தை வீழ்த்தி சவுலையும் சவுலுடைய ஆளுகையையும் சவுலுடைய ஜனங்களையும் தாவீது அன்று காப்பாற்றினான். ஆனால் அதே தாவீதை சவுல் என்ன செய்யணும்னு பார்க்கறான், போ கொலை பண்ணணும்னு பார்க்கறான். யாருடைய உயிரை தாவீது காப்பாற்றினானோ அப்படி அவர்கள் அன்று உயிர் பிழைத்த பிறகு, தங்கள் உயிர் காப்பாற்றப்பட்டதற்கு பிறகு காப்பாற்றியவனையே கொலை பண்ணணும்னு பார்க்கறது எவ்வளவு பயங்கரங்க. இந்த நம்மத்தில் யாராவது இருக்கீங்களா? யாருக்கு நான் உதவி செய்தேனோ, யாருக்கு நான் அநேக நன்மைகளை செய்தேனோ, யாருக்கு நான் என் கைகளை கொடுத்தேனோ, யாருக்கு துணையாக நின்றேனோ, யாருக்கு நான் ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுத்தேனோ, யாருக்கு ஆவிக்குரிய வழிகளை காட்டினேனோ, அன்பாக நடந்து கொண்டேனோ, அந்த நபரே இன்று எனக்கு தீங்கிழைக்க நினைக்கிறான், கேடுண்டாக்குகிறான். என்ன செய்வது? எனக்கு தாவீதோட நிலைமை அதுதான். தான் சிரமங்களினூடாக இருக்கிறான். அந்த சிரமங்களுக்கு காரணம் யாரென்றால் தன்னால் காப்பாற்றப்பட்டவர்களே. அந்த சிரமத்துக்கு காரணம் யாரென்றால் தான் நேசித்த நபரே, தான் துணையாக நின்ற நபரே, தான் சார்ந்து கொண்டிருந்தவனே, தனக்கும் துணையாக இருந்தவனே, தன்னுடைய மகளை எனக்கு கொடுத்த நபரே என்னை கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். சிரமம் வந்துவிட்டது. இன்று நம்மில் யாராவது இதே போன்ற நிலைமையில் இருக்கின்றீர்களா? யாருக்கு நான் வேலை வாங்கி கொடுத்தேனோ அந்த நபரே இன்று எனக்கு வேலை இல்லாதபடி செய்துவிட்டார். யாருக்கு பொருளாதார ரீதியாக நான் உதவி செய்தேனோ அவர்தான் இன்று என்னை கடனுக்குள் மூழ்கடித்து விட்டார். யாருடைய குடும்பம் நிலைநிற்க வேண்டும், யாருடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்று பிரயாசப்பட்டேனோ அவர்களே இன்று என் குடும்பம் குலைவதற்கு காரணமாகிவிட்டார்கள். யாரை நான் ஆலயத்திற்கு வழி நடத்தினேனோ அவர்கள்தான் இன்று என்னை ஆலயத்துக்கு வரவிடாமல் செய்கிறார்கள். தேவனை விட்டு விலகப் பண்ணுகிறார்கள், ஊழியத்துக்கு விலக்குகிறார்கள், தேவ பணிக்கு தடையாய் நிற்கிறார்கள். அல்லது ஒரு விசித்திரமான சிரமம், விசித்திரமான ஒரு கஷ்டம் என்று எந்த கஷ்டத்தின் மத்தியில் என்று இருக்கிறாயோ, சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தாவீது கூட அதே சிரமங்களை சந்தித்தான். என்றால் தாவீது சிரமங்களினோட, கஷ்டங்களினோட, இந்த பயங்கரமான பேராபத்துக்களினோட, அபாயங்களினோட செல்லுகிற போது அவன் சூசைட் பண்ணணும்னு நினைக்கல. எங்க சீலிங் ஃபேனு? அப்படி சீலிங் ஃபேனை தேடினா நினைக்கிறீங்க? எங்க ஏரி குளம் இருக்கு அப்படி தேடினா நாங்க? எங்க ரயில்வே ட்ராக் இருக்கு? இல்லங்க. சிரமங்களினூடாக செல்லுகிற போது பைபிள் ஒரு அற்புதமான வசனம் உண்டு. சிரம காலத்துல, கஷ்ட காலத்துல நீ சோர்ந்து போவாய் என்றால் என்னவா? நீ இயலாதவனாகி விடுவாய். சிரமம் வருகிற போது, கஷ்டம் வருகிற போது சோர்ந்து போவாய் என்றால் இயலாதவனாகி விடுவாய்.
நீயும் நானும் இயலாதவர்கள் தான். ஆனால் நாம் விசுவாசிக்கிற தேவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய மகா பெரிய தேவன். தாவீதைப் போல தேவ சந்நிதியில் விண்ணப்பம் பண்ணுவாயா? நான் என் தேவனிடத்திலே முறையிடுகிறேன். முறையிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ கிரைட் unto God. நான் கண்ணீரோட கூட அழுது ஜெபிக்கிறேன். கவனிங்க, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, நான் தேவனிடத்துல முறையிடுகிறேன். அப்படி நீ சொல்ல வேண்டியது தேவனிடத்துல தான். எனவே சொல் சகோதரனே, சொல் சகோதரியே, மனப்பூர்வமா சொல்லு, இருதயபூர்வமா தேவனிடத்துல சொல்லு. என் தேவன் உன் ஜெப விண்ணப்பத்தை கேட்க சித்தமாயிருக்கிறார். ஜெபித்து விண்ணப்பம் பண்ணுவதற்கு நீ தயாராக இருக்கிறாயா? வாருங்கள் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, தெளிவாய் திட்டவட்டமாய் பேசி உம்முடைய உன்னதமான வார்த்தைகள் மூலமாக, இந்த செய்தியின் மூலமாக எங்களை சந்தித்ததற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் இருதயங்களை பரிசீலிங்க ராஜா. எங்களுடைய சிந்தனைகளை பரிசீலிங்கப்பா. எங்கள் வாய் வார்த்தைகளை பரிசீலிங்க ராஜா. எங்கள் நடத்தையை, எங்கள் படுக்கையை பரிசீலிங்க ஆண்டவரே. ஏதாவது குற்றம் குறைகள் காணப்படும் என்றால் ஆண்டவரே, தயவா எங்கள் ஒவ்வொருவரையும் அதற்காக மன்னிக்கும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னையும் எங்களையும் கழுவி ஆண்டவரே சுத்திகரித்து ஆண்டவரே உமக்குள்ளாக எங்களுடைய வாழ்க்கைகளை கொண்டு வாங்க ஆண்டவரே. சாத்தான் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு சோதனைகளிலிருந்தும் ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவீங்கப்பா. உம்முடைய சந்நிதியில் காணப்படுகிற இருதயத்தை எங்களுக்கு அருளி செய்யுங்க. எங்களுக்குள் ஆண்டவர் உம்முடைய சந்நிதியை குறித்து நாங்கள் எப்பொழுதும் பயபக்தியோடு இருக்கிற வாஞ்சையை அருளி செய்து, எப்பொழுதும் பற்றுதலோடு இருக்கிற கிருபையை அருளி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.